சூர்பனகை இப்போ ராவணனுடைய சபைக்கு வந்து விடுகிறாள். ராவணனிடத்திலே சீதையை பற்றி சொல்கிறான். அவள் எப்பேற்பட்ட அழகுடையவள், எப்படி அவளை பார்த்தால் மயக்கம் ஏற்படும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்கிறாள். ஐயோ, அவள் பேசினாலும் பாடினாலும் அது வீணை வாசித்தது மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அருமையான தேவர்களெல்லாம் போற்றி வணங்கக்கூடிய தாமரைகளை இருக்கக்கூடிய மகாலட்சுமி கூட இவளுக்கு தோழியாக இருக்கக்கூடிய தரம் இல்லை. அப்பேற்பட்ட அழகுடையவளாக இவள் விளங்குகிறாள். காமரம் முரலும் பாடல் கள் எனக் கனிந்த இன்சொல் தேமலர் நிறைந்த கூந்தல் தேவர்க்கும் அணங்கு ஆம் என்ன தாமரை இருந்த தையல் சேடியாம் தரமும் மல்லல். தாமரை மலரிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் இவளுக்கு தோழியாக இருக்கக்கூட லாயக்கில்லை. யாம் உரை வழங்கும் என்பது ஏழமை பாரதன்றோம். நான் சொல்கிறது என்பது ரொம்ப குறைவுப்பா. எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணங்கரேர்னு கருமேகத்தை போல இருக்கும். அவள் நடந்து வருகிற அழகே தனி. பஞ்சு நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். கால்களெல்லாம் பவழத்தினுடைய நிறத்திலே விரல்கள் இருக்கும். அவளுடைய கண்கள் கடலை விட பெருசு. மஞ்சு ஊக்கும் அழக ஓதி மழை ஊக்கும் வடித்த கூந்தல் பஞ்சு ஊக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள் ஐய சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள் வதனம் மைடீர் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலினின் பெரிய கண்கள். அவளுடைய கண்கள் இருக்கிறதே அது கடலை விட பெருசாக இருக்கிறது என்பதாக ராவணனுடைய காம ஜன்னத்தை ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டுகிறாள். சொன்னால் மன்மதன் எரிந்து போனான் என்பதெல்லாம் தப்புப்பா. அவன் எரிந்து போனது சிவனுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய நெருப்பு பொறியினாலே மன்மதன் எரிந்தான் என்பதெல்லாம் தப்பு. அது உண்மை அல்ல. அப்படியானால் எது உண்மை? இந்த பிராட்டியை பார்த்திருக்க வேண்டும். இந்த பிராட்டியை பார்த்துவிட்டு இவளை தான் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இந்த மன்மதனுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் எடுத்துச் செல்கின்ற ஆற்றல் இல்லாதவனாக மன்மதன் விளங்கியிருத்தல் வேண்டும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இவளை நினைத்து 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 அவன் உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கடைசியில் அவன் உடம்பே இல்லாத நிலைக்கு வந்திருக்க வேண்டுமே தவிர சிவபெருமானுடைய கண்களில் இருந்து புறப்பட்ட நெருப்பு பொறியானது அவனை அழித்திருக்கும் என்பதை சொல்வதற்கு தப்பு. ஈசனார் கண்ணின் வெந்தான் என்னும் ஈது இழுதை சொல், அது தப்புப்பா. இவ்வாசம் நாறு ஓதியாளை கண்டனன் வவ்வல் ஆற்றான், எடுத்துன்னு போக முடியல. அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய உள்ளத்திலே காம எண்ணங்கள் அவனை பிடிக்க பேசலாம் தகமித்து அல்லா பெரும்பிணி பிணிப்ப நீண்ட ஆசையால் அழிந்து தேய்ந்தான் அனங்கன் உருவமம்மா. மன்மதன் இவளை தூக்கிச் செல்ல முடியாமல் போன காரணத்தினாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதல் எண்ணத்திலேயே இவன் உருகி உருகி கடைசியில் அந்த உடம்பே இல்லாமல் போயிடுத்து என்பதாக சொல்லுகிறாள். ஆமாம், எதை வர்ணிக்கிறது? அவளுடைய தோள் அழகை சொல்வதா? அவளுடைய கண்கள் நீண்ட வாளினை போன்றதாக இருக்கிறதே அதை சொல்வதா? எதை சொல்வது என்று தெரியாமல் திண்டாடுவதா? அல்லது ஐயா என்னால் ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்ல முடியாது, எதை சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு காரியம் பண்ண, நீ நாளைக்கே புறப்பட்டு போய் அவள் எங்கே இருக்கிறாளோ அந்த இடத்திற்கு சென்று நீ பாரு, தோளையே சொல்லுகேனோ சுடர்முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ
அல்லவை வழுத்துகேனும் மீளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றன். ஐயா, தோள் கண்ணுன்னு ஒவ்வொன்றா என்னால் சொல்லிட்டு இருக்க முடியல. எதை பார்த்தாலும் மிகச்சிறப்பாக அழகாக இருக்கிறது. தனித்தனியாக என்னாலே சொல்ல முடியவில்லை. எனக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை. ஒரு காரியம் செய்யும். மீளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றேன். நாளையே காண்டி என்றோ நான் உனக்கு உரைப்பது என்ன? நான் என்னையா புதுசாக சொல்லப்ப, நீ போய் பார்த்துட்டு வாயா. இதை சொல்வது என்று சொல்லி எனக்கு சொல்வதற்கு வார்த்தை கிடைக்கவில்லை, திணறுகிறேன் என்பதை சொல்லிவிட்டு இப்போ ராவணனை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சீதையை பற்றிய காம எண்ணம் அவனுடைய மனதிலே பதிய ஆரம்பித்த காரணத்தினாலே அவள் இப்போ இன்னும் தூண்டுறான். அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பொருளையும் ஒப்பீடு சொல்லும் பொழுது ஒருத்தனை சொல்கிறோம், ஒரு வீரத்தை சொல்கிறோம், அவனுடைய தெளிவான தேர்ந்த நடையை சொல்கிறோம் என்றால், சிங்கத்தை போல நடை, இல்லை யானையை போன்ற நடை, இல்லை ஏறு போன்ற நடை, புலி போன்ற நடை, இந்த நாளைத்தான் நடையை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள். ஆண்களுக்கு உண்டான வீரமான நடையை பற்றி சொல்லும் பொழுது ஒன்று காளை, இன்னொன்று புலி, இன்னொன்று சிங்கம் அல்லது யானை. இப்போ உபமானம் உபமேயம் என்பதை சொல்வதற்கு ஒப்பீடு செய்வதற்கு பதிலாக உவமிக்க வேண்டிய பொருளை உபமான பொருளோடு மாற்றி சொல்கிறான். சாதாரணமாக என்ன சொல்லுவோம், முத்து போல பல்லுன்னு சொல்லுவோம். இங்கே அப்படி சொல்லலை. இவளுடைய பல்லை போல முத்து இருந்ததாம். வில் ஒக்கும் நுதல் என்றாலும் வேல் ஒக்கும் விழி என்றாலும் பல் ஒக்கும் முத்து என்றாலும் பவழத்தை இதழ் என்றாலும் சொல் ஒக்கும். ஐயா, ரெண்டையும் ஒப்பீடு செய்யும் பொழுது பார்ப்பதற்கு மேலெழுந்த வாரியாக பார்ப்பதற்கு ஒப்பீடு செய்தது மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு வயல்காட்டு பக்கம் போகிறோம், அங்கே புல் முளைத்திருக்கிறது. இந்த புல்லை பார்த்துட்டு நெல் சொன்னால் அர்த்தம் உள்ளதாக இருக்குமா? பார்க்குறதுக்கு நெல்லும் புல்லும் ஒரே மாதிரியாக இருப்பதாக தோன்றும். ஆனால் நெல் எவ்வளவு உயர்ந்தது, புல் எவ்வளவு தாழ்ந்தது. ஆனால் புல்லை பார்த்து விட்டு இதுதான் நெல், இப்படித்தான் நெல் இருக்கும் என்று சொன்னால் அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இவளுடைய கண்களையும் இவளுடைய நெற்றி புருவத்தையும் பல்லையும் இதழையும் ஒப்பிடும் பொழுது ஆகும். வில் ஒக்கும் நுதல் என்றாலும் வேல் ஒக்கும் விழி என்றாலும் பல் ஒக்கும் முத்து என்றாலும் பவழத்தை இதழ் என்றாலும் சொல் ஒக்கும். பொருள் ஒவ்வாதால் சொல்லலாம் ஓமை உண்டோ? நெல் ஒக்கும் புல் என்றாலும் நேர் உரைத்து ஆகவற்றோ என்பதாக மிக அருமையாக சீதையை பற்றிய வர்ணனையை அழகாக ராவணனுடைய மனத்திலே பதியும்படி சொல்லி அவனுடைய காம எண்ணத்தை அதிகப்படுத்துகிறாள். ஓகே.